ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இது வந்து சீரியஸ் 8. ஓகேங்களா? மார்க்கெட்டில் என்ன வகையான ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ அதே ட்ரெண்ட் கன்சாலிடேஷன் ஆர் சைட் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ட்ரெண்டில் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அதை வச்சு ஒரு விதமான ட்ரேடரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆர் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு நிலைக்கிற ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகலாம். அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ஃபாலோ ஆகலாம், இல்லை லாங் டேர்ம் ஒரு 6 மந்த்துக்கு ஃபாலோ ஆகலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கும் ஃபாலோ ஆகலாம். ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஸோ ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸாக இருந்துச்சுன்னா லாங் டேர்மாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடர்னால் ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்கேல்பர்னால் இன்ட்ராடேயில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு மந்த்லி ஒரு பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ட்ரெண்டோட வியூ வந்து மாறுபட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை தான் எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஹேவ் வேரியஸ் ட்ரெண்ட். அதை தான் ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், இல்லை மீடியம் டேர்ம் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் ட்ரெண்டாக இருக்கலாம். அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டியூரேஷன் ஆஃப் த ட்ரெண்ட் அவைல் இன் த மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாங் டேர்ம் ட்ரேடர்னா அவர் 1 இயர்க்கான வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. ஸ்விங் ட்ரேடர்னா ஒரு 6 வாரத்துக்கான வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. இன்ட்ராடே ட்ரேடர்னா டெய்லி சார்ட்டில் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இங்கே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் மாற அந்த ஒவ்வொரு கேண்டிலுக்குரிய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து மாறும். ஒரு நாளில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்றத இந்த 1 டேன்ற டைம் ஃப்ரேம் குறிக்கும். 1 வீக்ன்றது ஒரு வாரத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து மூவ் ஆயிருக்குன்றத இந்த 1 வீக் டைம் ஃப்ரேம் குறிக்கும். 1 ஹவர்ன்றது அந்த 1 ஹவரில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து மூவ் ஆயிருக்குன்றத குறிக்கும். அது எய்தர் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கா, இல்லை பேரிஷ் கேண்டிலாக இருக்கலாம். புல்லிஷாக இருந்துச்சுன்னா அப்பில் போகும், பேரிஷாக இருந்துச்சுன்னா டவுனில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ the trend specifies the overall direction of the market over the specific period of time. இப்போ 1 டேல வச்சேன்னா, ஸோ இந்த 1 டேன்றது இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 டேக்கான டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனில் போகுதுன்றத இந்த டைம் ஃப்ரேம் மூலயமா நான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ரெடி இங்கே நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே லைன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த கிஃப்ட் நிஃப்டின்ற இண்டெக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றத இது வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் நான் இது வந்து 4 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. பட் இந்த அப் ட்ரெண்ட்லேயே ஒரு ஷார்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கன்சாலிடேஷன், அப்புறம் திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இது மாதிரி இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் ஃபைன் டியூன் ஆகி இன்னும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கம்மியான அதிகமான கேண்டில்ஸ், பட் வியூ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூஸ் வந்து கிடைக்குது. ஸோ டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் வேரி ஆவாங்க. அந்த ட்ரேடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அனாலிசிஸும் வேரி ஆகும், அவங்களோட ட்ரேட் என்ட்ரியும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் டைரக்ஷன். இப்போ அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதமான ட்ரெண்டு, ஸோ டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதமான ட்ரேடர்ஸ் வருவாங்க, சைட் வேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதமான ட்ரேடர்ஸ் வருவாங்கன்றது தான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லோ, ஒரு ஹையர் ஐ, திருப்பி ஒரு ஹையர் லோ, திருப்பி ஒரு ஹையர் ஐ, திருப்பி ஒரு ஹையர் லோ. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். இங்கே ஏரோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு லோ பாயிண்ட். இந்த லோவிலேருந்து ஒரு ஐ போகும், திருப்பி ஒரு ஹையர் லோ வரும், திருப்பி ஒரு ஹையர் ஐ, இந்த ஐயை உடைச்சிட்டு திருப்பி ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகும், திருப்பி ஒரு லோ வரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரு லோ வரும், திருப்பி ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ராவல் ஆகும் இன் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுவே ரேஞ்ச் பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி இந்த டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் போன சீரீஸ்லேயே. ஸோ ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் வந்து இப்படி தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சைட் வேஸ் ட்ரெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம டவுன் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ஒரு ஐ, திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு லோயர் ஐ, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பர்டிகுலர் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லோயர் லோ, திருப்பி ஒரு லோயர் ஐ, திருப்பி ஒரு லோயர் லோ, அப்புறம் இந்த என்டையர் ட்ரெண்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க எஸ்எம்சி கான்செப்டில். ஸோ அது இப்போ நான் இங்கே டீட்டெயிலாக கொண்டு வர விரும்பல. ஃபஸ்ட் இப்போ இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்டும் வருது, ஒரு டவுன் ட்ரெண்டும் வருது, ஒரு அப் ட்ரெண்டும் வருது, அப்புறம் திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இதே நான் 1 டேயில் பார்க்குறப்ப இதோட என்டையர் வியூவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வேரியஸ் மெத்தட் டு ஐடென்டிஃபை த மார்க்கெட் ட்ரெண்ட். இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இப்போ போட்ட ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த 1 டே இங்கே மாற்றிக்கிறேன், இதில் வந்து நம்ம கேண்டில் வந்து இப்போ 4 ஹவர் அதிகமான டைம் ஃப்ரேம் வைக்கிறதுனால இந்த கேண்டிலோட லென்த்தை வந்து நான் ஒரு 50 மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? எஸ்எம்ஏ வந்து 50 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் லைனை உடச்சிட்டு கீழே வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக கணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எஸ்எம்ஏ இண்டிகேட்டரை ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா எப்படின்னா லோயர் வேல்யூ இது வந்து 50 இருக்கா, ஸோ இப்போ நான் 100 ஆட் பண்ணுறேன். இந்த 50ன்ற வேல்யூ 100 கிராஸ் பண்ணி போச்சுன்னா அப்போ வந்து அப் ட்ரெண்ட் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். இந்த 15ன்ற வேல்யூ கீழே, தட் மீன்ஸ் இந்த 100ன்ற லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அப்போ டவுன் ட்ரெண்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கிராஸ் ஓவர் வச்சு கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் ஸோ இப்போ வேணாம். இப்போதைக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு ட்ரெண்டு வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் சொல்லுவாங்க, ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். ஸோ அதையும் நீங்கள் இங்கே போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் ஏடிஎக்ஸ்ன்னு டைப் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த இண்டிகேட்டர் வந்து கீழே ஆட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தில் இருக்கா இல்லை ஒரு பேரிஷ் ஸ்ட்ரென்த்தில் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு லைன் வந்து பிளாக் லைன் போட்டிருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 25 லைனை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்குது மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் நான் மாற்றிட்டு இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன் சார்ட்டை. ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 25ன்ற லைனை இந்த 25ன்ற வேல்யூவை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 25ன்ற லைனை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ அதிகமான ஃபால் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அதிகமான இது வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படி குறிக்கிறது கிடையாது. ஸ்ட்ரென்த்து, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது, நல்ல ஒரு மூவ் கொடுக்குமா மார்க்கெட்டு, நல்ல ஒரு ஃபால் கொடுக்குமா மார்க்கெட்டுன்றத இந்த வேல்யூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 25க்கு மேலே போகிறப்ப நல்ல ஒரு ஃபால் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட் திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 25க்கு மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிராஸ் ஓவர் இங்கே ஆயிருக்குங்களா, ஸோ இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்து ஒரு திருப்பி ஒரு ஐக்கு வந்து போயிருக்கு. ஸோ இன்னும் 25க்கு மேலே தான் இருக்குது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா தான் இருக்குது. தட் மீன்ஸ் இங்கே ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுனா நம்ம போட்டோன்னா
பியரிஷ் ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டோம்னா நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். தட் மீன்ஸ் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, மார்க்கெட் வந்து மொமெண்டமாக இருக்கா இல்லை ரேஞ்ச் பவுண்டில் இருக்கான்னு இப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 25க்கு மேலே இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த 25க்கு கீழே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பீக் மாதிரி இருக்கா, ஸோ இந்த பீக்லேருந்து இன்னொரு பீக் வந்து இதோட லோயராக இருக்கும். ஓகேங்களா. அப்படி லோயராக இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய ஒரு ஐயிலிருந்து திருப்பி ஒரு லோவா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இதோட வேல்யூஸ் வந்து இந்த கிராஃப் வந்து இன்னும் அப்கமிங் டேஸில் கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி மீன்ஸ் இந்த 25 கிட்ட வரும். அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிமாண்ட், நம்ம ரியல் டைம் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து டைவர்ஜென்ஸ் கான்செப்ட். ஸோ இன்டெப்த்தாக இந்த இண்டிகேட்டர் பற்றி நான் போக விரும்பல. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டில் இது ஒரு டைவர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ அதே மாதிரி இது 25 கிட்ட வந்தப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ வோலடைல் ஜோனில் வருது, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அப்போ டிமாண்ட் ஜோன்லேருந்து அதிகமான பையர்ஸ் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஒரு ஐ கிரியேட் பண்ணி மேலே போகும். ஓகேங்களா. அப்போ நிறைய பேர் இப்போதைக்கு நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு வேணாம். எப்போ இது டிமாண்ட் ஜோன் நோக்கி வருதோ அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இங்கே ஒரு டைவர்ஜென்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே இங்கே வர பாருங்கள். ஸோ இதிலிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே டைவர்ஜென்ஸ் எப்போல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ, டைவர்ஜென்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எய்தர் சப்ளையாக இருக்கலாம் இல்லை டிமாண்டாக இருக்கலாம். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவில் மார்க்கெட் போகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து சொல்லுது. நம்ம இது மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒருத்தவங்க இன்வெஸ்டர்ஸ்னால் ஷேரை வாங்கி லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி விற்கிறது. ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா. ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஒரு 6 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணி விற்கிறது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னால் மார்க்கெட் காலையில் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 வரைக்கும் அவங்களோட ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. ஸ்கேல்பர்ஸ்ன்றது அவங்களும் இன்ட்ராடே பிளேயர்ஸ் தான், பட் 1 minute டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு 3 minutes இல்லை 1 minute டைம் ஃப்ரேம் வச்சு